அதுக்கப்புறமேட்டு சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இல்ல என்ன விஷயம்னா, பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது எல்லாமே இப்ப பயங்கரமா 12 பேரா சுருங்கி போச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான, ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இப்போதைக்கு சர்வே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுல வந்து இன்னும் டாப் 4 இடத்துக்குள்ள இருக்கிறது வந்து சௌந்தர்யா, முத்து, அதுக்கப்புறமேட்டு யாரு தீபக் வந்து பேசப்பட்டிருக்காங்க, ஜாக்லின் பேசப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து மெயினான இடத்துக்குள்ள வந்து இப்ப கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இன்னும் கூட அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்குது சௌந்தர்யாவையும், முத்துவும் தான் வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, வெளிய வந்த எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க அந்த பிக் பாஸ் அன்லிமிட்டெட்ல பேசுறாங்க. அதுவும் சிவகுமார்லாம் பயங்கரமா வெளிய வந்து உருட்டிட்டு இருக்காப்ல. என்னமோ உள்ளுக்குள்ள பெருசா சாதிச்ச மாதிரி. ஸோ ஒண்ணுமே பண்ணாம நான் இதெல்லாம் பண்ணியிருந்தா உள்ள சாதிச்சிருக்க முடியும் அப்படின்னு அவர கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆனந்தி என்ன பண்றாங்க, ஆனந்தி கிட்ட வந்து அந்த ஜோ மைக்கேல்னு ஒருத்தர் இருந்தார்ல, மீரா மிதுனோட அந்த பிரச்சனை மூலமா ஃபேமஸ் ஆன ஜோ மைக்கேல் அவர்கள் வந்து என்ன பண்றாப்ல, ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காப்ல. அந்த இன்டர்வியூல வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தைய தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். என்ன வார்த்தைன்னா, கேட்டுக்கங்க. சௌந்தர்யா பத்தி எனக்கு பேசுறது இப்ப விருப்பம் இல்ல. அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அனலிட்டிக்கலா போனதுனால ஐ டோன்ட் கன்சிடர் பிளேயர் ரைட் நவ். அதாவது சௌந்தர்யா வந்து பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால நான் அவங்களை வந்து ஒரு பிளேயரா வந்து கன்சிடர் பண்ணல. மற்றவங்களை பத்தி கருத்துக்கள் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரு நம்மளுடைய ஆனந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருந்தவங்க வெளியே வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும். அந்த மனநிலையில அவங்க வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வேற அவங்க மனசுல இருக்கும். அதனால அவங்க யார் யார் மேல வந்து வெறுப்பு இருக்கோ, யார் யார் மேல வந்து கோவம் இருக்கோ அதெல்லாம் காட்ட தான் செய்வாங்க. பட் ஆனால் பிஆர் ஆக்டிவிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது வாரத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். வாரத்துலேருந்தே பல பேருக்கு தெரியும். பிஆர் ஆக்டிவிட்டி இல்லாமல் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து சர்வே பண்ண முடியாது இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ள. எந்த ஒரு நல்ல திரைப்படங்கள் எடுத்தாலுமே அது பிஆர் கிட்ட கொடுத்து தான் பண்ண முடியாது. என்ன பிஆர் என்ன பிஆர்னா என்னங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டுருந்தாங்க. அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களையும் போய் ரீச் பண்றது வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, ஒரு படம் வருதுன்னா படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ணுவோம், முதல்ல போஸ்டர் ஒட்டி ப்ரொமோஷன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு படம் வந்திருக்கு, இந்த படம் பயங்கரமா இருக்கு, இந்த படம் பயங்கரமா இருக்கு. இப்போ புஷ்பா 2 படத்துக்கு பண்ணல, இந்த ஜாத்ரான்னு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல தான் ஜாத்ரா அந்த அல்லு அர்ஜுன் வந்து லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடினார்ல, அந்த கெட்டப்பை வச்சு தான் அந்த சீன்ஸ் பயங்கரமா இருக்கு அப்படின்னு பில்டப் பண்ணாங்கல்ல, அதே தான் இதுலயும் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா ரொம்ப க்யூட்டா இருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ க்யூட்டா இருக்காங்க அப்படின்னு வாரத்துலேருந்து உருட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அப்போ கொஞ்சம் க்யூட்டாக தான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர 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 அதுவே ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு இடத்த நோக்கி நடந்து போச்சு. இந்த மண்டையை தூக்கி முடியை தூக்கி போடுறத வந்து பெரிய ஸ்டைலான வந்து சொல்லி அதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு பிளேயராக பார்க்கும்போது, அதாவது அந்த பிஆர் ஸ்டண்டை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து கண்டென்ட் எப்பயுமே வந்து யாரோ ஒருத்தவங்க வெளியேந்து உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கும் சில கண்டென்ட்ஸ் இருக்கும். அந்த கண்டென்ட்டை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே. ஏன்னா ஒரு 50 நாள் வரைக்கும் நான் அவங்க பிளான் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தான் சர்வே பண்ணணும். இப்போ என்ன டார்கெட்னா, இந்த ஒரு வாரம் வரைக்கும் தான் வந்து டாஸ்க் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எமோஷனல் ஓரியன்டாக வந்து பிக் பாஸ் மாறி போயிடும் லாஸ்ட் 4 வாரத்துக்கு. அதனால் இப்போ இது வரைக்கும் பிஆர் ஸ்டண்டை வச்சு இது வரைக்கும் வந்து சர்வே பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சௌந்தர்யா அந்த ஸ்டண்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா பிக் பாஸ்லையுமே யாராவது வந்து பிஆர் ஸ்டண்டு பண்ண தான் செய்வாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. போன வாட்டி ஜெயிச்ச அர்ச்சனாவுக்கு கூட அது நடந்திருக்கு. ஆனால் அர்ச்சனா அவர்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்துச்சுன்னா, நிஜமாலுமே உள்ளுக்குள்ள டார்கெட் பண்ணாங்க. வெளியே சில பேர் எப்படின்னா, சில படங்கள் ப்ரொமோஷன் பண்ணனா அந்த ப்ரொமோஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். சில கேரக்டருக்கு சில ஆட்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணால் அது டக்குன்னு அவங்களுக்கு வந்து பில்டப்பை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஃபேம் வந்து இப்போதைக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனால் ஒரு பிளேயராக ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிடும். அங்கே ஜெயிக்க வைக்குமா தோக்க வைக்குமா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. ஸோ முத்துக்குமாருக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு இருக்கிற அளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் மக்களோட சப்போர்ட் வந்து முத்துக்குமாருக்கு இருக்குது அப்படிங்கிறனால, இந்த சௌந்தர்யாவுடைய பிஆர் சம்மந்தப்பட்டவங்க, சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த ட்விட்டர் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முத்துக்குமாருக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயத்தை கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் மட்டும் தான் இருக்காங்க. முத்துக்குமார் ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை வந்து ஒரே ஒரு விஷயம், இப்போ பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண முடியும், ஆன்லைனுக்குள்ள ஓட்டு போடுறாங்களோ அவங்கள வந்து நிறுத்த முடியும், அவங்களுக்கு வந்து மனநிலையை மாற்ற முடியும். ஸோ அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும், சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து முத்துவோட சௌந்தர்யா பெட்டர்னு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆக உள்ளுக்குள்ளே சௌந்தர்யா கூட பயணம் பண்ணிட்டு இருந்த ஆர்ஜே ஆனந்திக்கு சௌந்தர்யாவோட கேரக்டர் உள்ளுக்குள்ளே இந்த கேரக்டர் இருக்கும், வெளியே வந்து அந்த பிஆர் ஸ்டண்ட் பண்ண அந்த கேரக்டருக்கும் ரெண்டுக்குமே வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆக சௌந்தர்யா இப்போ நம்மகிட்ட காட்டிட்டு இருக்கிற முகத்தில் வந்து பாதி உண்மை இருக்குது, பாதி பொய்கள் இருக்குது. ஸோ பொய் ஜெயிக்குதா உண்மை ஜெயிக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் வந்து சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.